மனித மனங்களில் எப்போதும் ஒரு முரண்பாடான நிலமாகவே நிலை பெற்று நிற்கும் ஒரு நிலப்பரப்பு உண்டு என்றால் அது இஸ்ரேல் பலஸ்தீன் மட்டுமே. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் உலக பார்வையில் ஒரு சுழல் போல மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை எழுப்புகின்றன. அந்த வரலாற்று சூழலில் சிக்கிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றிய விரிவான தொகுப்பை இப்போது காண்போம். அரசியல், மனிதாபிமானம், பாதுகாப்பு மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகள் என பல கோணங்களில் இருந்தும் அந்த நிலத்தின் குரலை கேட்க முயற்சிப்போம். காசாவில் தீவிரமடையும் மனிதாபிமான நெருக்கடி. உலக அமைப்புகள் விழித்திருக்கின்றனவா? காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நேற்று மேற்கொண்ட தாக்குதல்களில் ஏற்கனவே இருந்த மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. வடக்கு காசாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் நேற்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் குழந்தைகளும் பெண்களும் அடங்கலாக சுமார் 30 பேர் உயிரிழந்தனர். இந்த முகாம்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாட்டில் இருந்தவை. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தாக்குதல்கள் ஒரு போர் குற்றமாக இருக்கலாம் என்று ஹேங்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஹமாஸ் உயர்மட்ட தளபதிகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பொதுமக்கள் உயிரிழப்புகள் துரதிர்ஷ்டவசமானவை, ஆனால் ஹமாஸ் போராளிகள் பொதுமக்கள் குடியிருப்புக்குள் ஒளிந்து கொள்கின்றனர் என்று கூறினார். ஆனால் காசாவின் மருத்துவமனைகள் அடிப்படை மருத்துவ பொருட்களுக்கும் எரிபொருள்களுக்கும் தட்டுப்பாடு இருப்பதால் அவசர சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்து வருகின்றன. காசாவில் தற்போது உணவு, தண்ணீர், மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து வான்வழி வழியாக நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளன. ஆனால் இது கடலின் ஒரு சொட்டு போலதான் இருக்கின்றது என்று மனிதாபிமான உதவி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள், பின்னடைவும் நம்பிக்கையும். போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளில் நேற்று ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஹமாஸ் அனைத்து இஸ்ரேலிய படைகளும் காசாவிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்தாலும் ஹமாஸை முற்றிலும் அழிக்கும் வரை தனது படைகளை வெளியேற்ற முடியாது என உறுதியாக கூறியுள்ளது. இந்த முட்டுக்கட்டை காரணமாக பிணை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 150க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகள் இன்னமும் ஹமாஸ் வசம் உள்ளனர். அதே சமயம் இஸ்ரேலின் சிறைகளில் உள்ள பலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்கள் இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சு மேடைக்கு அழைத்து வர முயற்சித்து வருகின்றனர். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போது நடக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளன, ஒரு சிறிய சமரசம் கூட பெரிய வெற்றியை தரலாம் என்று தெரிவித்துள்ளனர். ஜோர்தான் நதி மேற்கு கரை, குடியேற்றவாசிகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளின் தீவிரம். ஜோர்தான் நதி மேற்கு கரையில் உள்ள ஜெனீன் நகரம் நேற்று முழுவதும் பதட்டத்தில் இருந்தது. இஸ்ரேலிய இராணுவம் பயங்கரவாதிகளை தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையின் போது பலஸ்தீன இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 3 பலஸ்தீன இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் சந்தேகத்துக்குரியவர்கள் தங்களை தாக்க முயன்ற போது பாதுகாப்பிற்காக சுட்டதாக கூறியுள்ளது. இதேவேளை மேற்கு கரையில் பல பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பலஸ்தீன விவசாயிகளின் நிலங்களை ஆக்கிரமித்து புதிய குடியேற்றங்களை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை இந்த குடியேற்றங்களை சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று பலமுறை அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் இந்த குடியேற்றங்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று கூறி வருகின்றது. இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் நிலைமை, பிளவுபடும் கூட்டணி. காசா போர் காரணமாக இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் குழப்பம் நிலவி வருகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரை திறம்பட கையாளவில்லை என்று கூறி அவர்களது கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளன. இது அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது.
போருக்கு பிறகு ஒரு புதிய தேர்தல் வர வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச சமூகம் இஸ்ரேல் பலஸ்தீன் குறித்து மாறுபட்ட நிலைப்பாடுகள். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரம் ஒருபோதும் தீராத ஒரு விவகாரமாகவே இருந்து வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 முறை கூடி காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்ற முயன்றது. ஆனால் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை ரத்து செய்தது. போர் நிறுத்தம் ஹமாஸை பலப்படுத்தும் என்று அமெரிக்கா வாதிடுகின்றது. இது உலக அரங்கில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. இந்த செய்திகளை நாம் தொகுக்கும் போது மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த மக்களின் எதிர்காலம் அந்த மண்ணின் ஒவ்வொரு மணல் துகளிலும், ஒவ்வொரு செங்கல் துண்டுகளிலும், ஒவ்வொரு குழந்தையின் கனவிலும் ஒளிந்திருக்கின்றது. அமைதியை நோக்கிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தின் நம்பிக்கையை விதைக்கின்றது. போர் முடிவுக்கு வரும்போது என்ன மிஞ்சுகின்றது? வெறுமனே அழிவுகளா அல்லது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான சாத்தியக்கூறுகளா? இந்த சிந்தனையுடன் இன்றைய செய்தி தொகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி.